கோவையில் நடைபெற்ற ஆட்டிசம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேவிகேட்டிங் ஆட்டிசம் டுகெதர் எனும் தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பிரபல சின்னத்திரை நிகழ்ச்சி தொகுப்பாளர் அர்ச்சனா, அமித் பார்கவ் ஆகியோர் பங்கேற்றனர். ஆட்டிசம் குறித்து சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நேவிகேட்டிங் ஆட்டிசம் டுகெதர் என்ற சிறப்பு நிகழ்ச்சி கோவையில் உள்ள IMA அரங்கில் நடைபெற்றது. தேர்ட் ஐ ஆட்டிசம் மையம் மற்றும் கோப்ளூ ஆகியோர் இணைந்து நடத்திய இதில் தேர்ட் ஐ ஆட்டிசம் மையம் நிறுவனர் சரண்யா தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியில் பத்மஸ்ரீ விருது பெற்ற டாக்டர் ஜி பக்தவச்சலம் மற்றும் டாக்டர் அனுஷா ரவி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பேசுகையில், ஆட்டிசம் குறைபாட்டை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிவது மற்றும் உள்ளடக்கிய கல்வி வழங்குவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் சின்னத்திரை பிரபலங்களான அர்ச்சனா சந்தோக் மற்றும் அமித் பார்கவ் கலந்து கொண்டு சமூகத்தில் கருணை மற்றும் விழிப்புணர்வை வளர்க்க வேண்டிய முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தனர். அர்ச்சனா சந்தோக் தலைமையில் நடைபெற்ற நிபுணர் குழு கலந்துரையாடலில் ஆட்டிசம் பற்றிய விழிப்புணர்வு, ஆரம்பகட்ட சிகிச்சை மற்றும் ஆதரவு அமைப்புகள் குறித்து விரிவாக பேசப்பட்டது. மேலும் ஆட்டிசம் மைய மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பயிற்சி அமர்வு நடத்தப்பட்டு ஆட்டிசத்தின் ஆரம்ப அறிகுறிகளை கண்டறியும் முறைகள் மற்றும் குழந்தைகளுக்கு ஏற்ற உள்ளடக்கிய சூழலை உருவாக்குவது குறித்து நடைமுறை வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டன. வணக்கம், என் பேரு சரண்யா ரெங்கராஜ், டைரக்டர் ஆஃப் தேர்ட் ஐ ஆட்டிசம் சென்டர். ஆட்டிசம்ன்றது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். 31 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை ஆட்டிசமால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் ரொம்ப வருஷமாக ஆட்டிசம் அவேர்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன நினைச்சோம்னா, ஓகே, ஆட்டிசம்ன்ற வேர்ட் ஓரளவுக்கு எங்களால் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடிஞ்சுது. பட் இந்த ஆட்டிசம் குழந்தைகள இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு தான் கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் தேர்ட் ஐ மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் சென்டருக்கு கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஆட்டிசம்னா என்னன்னு தெரியணும், இந்த குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எது வரைக்கும் இவங்களை ஹேண்டில் பண்ணலாம், எந்த குழந்தைகளை இல்லை நீங்கள் தேர்ட் ஐ மாதிரி ஒரு தெரப்பி சென்டருக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் ஷாப் செஷன்ஸ் வச்சுருக்கோம். பேனல் டிஸ்கஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் அடுத்தது பெருசாக எப்படி பண்ணலாம்னு நினச்சி ஆட்டிசம் எப்படி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அவேர்னஸ் அப்படிங்கும்போது தான் வி தாட் அபவுட் அர்ச்சனா அண்ட் அமித். நாங்கள் அப்போ தான் அர்ச்சனாவை அப்ரோச் பண்ணோம். பிகாஸ் அவங்களோட செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ் டெஃபினெட்லி இந்த ஆட்டிசம் அவேர்னஸ் வேற லெவலுக்கு கொண்டு மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுக்காக ஷி கிரேஷியஸ்லி அக்செப்டட் அவர் இன்விடேஷன். அண்ட் ஆல்சோ அமித், அவருக்கு இஸ் கிரேட் டேட். அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருக்கிற ஒரு டாட்டர் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ஜேர்னியும் இங்கே அவர் சொன்னாருன்னா இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் வி டிட் திஸ் ஈவென்ட். And we have our all-time ever favorite KG Bhaktavachalam uncle from KG Hospital, ever energetic and very active person. So நான் இந்த ஈவெண்ட்டுக்கு இன்வைட் பண்ணும்போது அவரும் ரொம்ப ஹாப்பிலி he didn't say no at all, கேட்க கூட இல்லை என்ன ஈவெண்ட்னு வந்துட்டாரு. So I'm happy to invite everybody here.